முதல் நாள் அன்றைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். எத்தனையோ நாட்களுக்கு பிற்பாடு போன வருஷத்தில் அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சு, அதுக்கு முந்தின வருஷமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு, கர்த்தர் இந்த வருடத்துலேயும் இப்படியான ஒரு நல்ல ஒரு 40 நாள் கூட்டங்களை நம்முடைய சபையில் நம்முடைய சபையினுடைய குடும்பங்கள் நடத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு வாசலை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவன் நாம மகிமைப்படத்தக்கதாக நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நமக்குன்னு நம்முடைய வளர்ச்சிக்குன்னு நம்மளுடைய சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நடத்துவதற்கான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாகத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே சகல துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகத்தக்கதாக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் தேவ ஆவியானவர் நிறைய சபைகள் இன்னைக்கு காலையில் நடக்கும், இப்படி பகலில் நடக்கும் இல்லைங்களா. நமக்கு சாயங்காலத்தில் தேவன் இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவ சித்தத்தின்படி இந்த 40 நாட்களும் தேவனுடைய ஆலயம் திறந்திருக்கவும், தேவ ஜனங்கள் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தங்களுடைய கால்களை வைக்கவும், தேவர் ஆவியானவர் கொடுத்த அந்த கிருபை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து தொழுது ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய அருமையான பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய சபை பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே யூடியூப் மூலியமாக பார்க்கிற பிள்ளைகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் எங்களுடைய நிகழ்ச்சியை அவர்கள் பார்க்கத்தக்கதான உள்ளங்களை நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 40 நாள் கூட்டங்களிலே சபையின் குடும்பங்கள் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் யூடியூப்லையும் பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் கூட எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜப பகுதி, ஆண்டவரே தேவ வசன பகுதி, இவை எல்லாவற்றிலையும் நம்முடைய பரிசுத்தம் கரம் கூட இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தடையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. யாருக்கு எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தடை வராதபடிக்கு விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு வந்து பங்கெடுத்து இந்த ஊழியத்தை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வரும்போது எங்களுடைய பாதுகாப்பை கொடுங்க, போகும்போது நம்முடைய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நமக்கு நன்றி. இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு 10 ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை சிறப்போடு செய்து முடிக்க நீ கிருபை தாங்க கர்த்தாவே. ஆவியானவரே, நமக்கு நன்றி 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 நன்றி. நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த 40 நாள் ஜெபம் முடிவதற்குள்ளாக எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 40 நாட்களுக்குள்ளாக தேவன் எங்களுக்கு கொடுக்க போற எல்லா வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நமக்கு நன்றி 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 நன்றி. குறைவில்லாமல் நாங்கள் இந்த ஆண்டவரே ஊழியத்தை செய்ய நீ கிருபை தாங்க கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி. எந்த ஒரு கால தாமதம் ஏற்படாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த 40 நாட்களும் பிரயாணப்பட்டு உடைய பிள்ளைகள் வரும்போது பிரயாணத்துல எந்த ஒரு தடையும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. வரும்போது உடைய தூதர்கள் இருக்கட்டும், அவர்கள் போகும்போது உடைய தூதர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. திரும்பினாலும் ஆண்டவரே, பார்த்தாலும் ஆண்டவரே, உடைய தூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்ய போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் இருக்கும் என்றால் தயவா நீர் மன்னிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சத்திய வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு நன்றி. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய வெறுமையெல்லாம் மாற்றி
ஆண்டவரே எல்லா கால சூழ்நிலையும் நிறைவேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் தேவன், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா தீமையும் நன்மையுமாய் முடித்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்து கொண்டிருக்க பிள்ளைகளையும் நீங்க சீக்கிரமாய் கொண்டு வரும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தயவுக்காருவோம். என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு தான். நம்ம யூடியூப்பில் போடுறோம். இது உலகம் முழுதும் எல்லாம் பார்க்குறாங்க, சரிங்களா? அதனால் நம்ம சரியாக நம்ம பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது சரியாங்கிறத நடத்தும் எல்லாமே தெளிவாக எல்லாம். அவன் என்ன பண்ணான், எப்படியாவது இந்த 44 மீட்டிங் நல்லா போகணுங்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணான், ஒரு 500 ரூபாய் கொடுத்து அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து செட் பண்ணியிருக்கான், நல்ல குவாலிட்டியாக போகணும் இந்த வருஷம் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன செய்வோம், நல்லா நீங்கள் பண்ணுங்கள். உங்களை உலகம் முழுதும் பார்த்து உங்களை சந்தோஷப்படணும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம், சரிங்க? நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முதிர்ச்சி, உங்களுடைய ஊழியம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஆனால் நிறைய சபையில் பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க, சரிங்களா? நம்முடைய கூட்டத்துக்கு ஆரம்பமாக முதல் பாடல் நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 446 நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா என்ற ஒரு பாடல், தெரிந்த ஒரு பாடல். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர், கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூங்குவேன், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூங்குவேன். நீங்க போதும் ஏசப்பா உங்க எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே,
தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசு போதும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமூகம் எனக்கு வேணும். சரிங்களா? எத்தனை இன்பங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், பாடுகள் இருந்தாலும் நீங்க போதும் ஆண்டவர் எனக்கு. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அவங்க அப்படித்தான் செய்வாங்க, ஆனா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மூடு இருக்கிறத உணரல. அந்த 40 நாட்களும் நம்ம ஆலயத்தில் வரும்போது போகும்போது கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அதனால நீங்க நல்லா நீங்க ஜெபம் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது போறது அதெல்லாம் பெரிய பாக்கியம். நம்முடைய தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்து வர்றது பெரிய பாக்கியம். எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த பாடல் 470. ஆத்துமாவை நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினரே. குற்றங்களை மன்னித்தரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியின் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியின் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன்
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றிவிட்டார் நம் குற்றங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன். கர்த்தர் கொடுத்த கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் எல்லாம் 1/4 மணி நேரம் தான், சரிங்களா? கொடுக்கப்பட்ட நேரங்களை தேவ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு கூட இருக்கிற இடங்கள் அப்படியே உட்கார்ந்தபடியாகவே கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் அப்படியே மனசில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, போன வருஷத்தில் இந்த 40 நாள் கூட்டத்தில் எங்களை பங்கெடுக்க வச்சிங்க. இந்த வருஷத்தில் என்னை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளோ நஷ்டங்கள் இருந்தாலும் அவைகளில் என்னை நீர் கொண்டு வந்திருக்கிறீரு. உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. ஆமேன். போன வருஷத்துல ஆமேன் இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் இல்ல. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க யோசித்து பாருங்களேன். ஆமேன். சாக்ரட்டிஸ் குடும்பம் இல்ல, வைராக்கியமாய் இருந்தவங்க. அல்லேலூயா. அவங்க இந்த 40 நாள் பிரேயர் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் நம்ம இருக்க வச்சிருக்கார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம இருக்க வச்சிருக்காருங்க. இந்த இடத்துல இருந்து, இந்த சபையில இருந்து, இந்த ஊழியத்தை செய்து ஆமென் தேவன் எனக்கு நன்மை செய்து சொல்லத்தக்கதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, போன வருடம் ஆண்டவரே இருந்தவர்களுக்கு இல்லை, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. தோழனாய், தோழியாய், சகோதரராய், சகோதரியாய், எஜமானனாய், தகப்பனாய், தாயாய் நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்மையானவைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஆமென் நம்முடைய வாழ்க்கையை அவர் துணையாளராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வருடங்களை இந்த சபையில இப்படி இந்த 40 நாள் கூட்டங்களை பங்கெடுக்க எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. என்ன போல ஆட்களுக்கு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தான் வயசாச்சுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். இங்க இல்லாட்டாலும் பரலோகத்தில் ஆராதனை கூடாரம் உண்டு இருக்கு, அங்க போய் நாங்க நடத்துவோம். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து பார்த்து செய்யறாருங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனா நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க இல்லையா? ஆமென். ஒரு நல்ல காரியத்துக்கு அப்படியே பார்த்து 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 செய்றீங்களா? ஒரு துணி கடைக்கு போனா பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பார்த்து 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 செய்றாருங்க. ஆமென். இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு அவருக்கு தெரியுங்க. இது வேணும், இது வேணாம்னு அவருக்கு தெரியுங்க. ஆமென். அல்லேலூயா. இதுல சந்தோஷப்படுவீங்க, இதுல வருத்தப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியுங்க.
அல்லேலூயா. ஆமென். தேவையானவர்களை கொடுப்பார், தேவையில்லாத கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே எமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை வாழ வைத்தவரே எமக்கு நன்றி. குடும்பமாய் உம்மை சேவிக்க என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆமென் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு குடும்பமாய் அவரை ஆராதிக்க, குடும்பமாய் அவரை சேவிக்க, குடும்பமாய் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு சிலருக்கு அந்த கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு சில குடும்பங்கள் அப்படி இல்லதான், வருத்தமா தான் இருக்கும். அல்லேலூயா. என் குடும்பத்துல என் பிள்ளைங்க சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. ஆமென். இப்படி கஷ்டப்படுற குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேவன் உனக்கு கொடுத்த விலை ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்க. நீ குடும்பமாய் ஆராதிக்கிறதுக்கு சகல சகல சௌகரியங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதை காட்டிலும் இந்த உலகத்துல ஒரு பெரிய பெரிய மேன்மை ஒண்ணுமே கிடையாது. இயேசுவே உமக்கு நன்றி நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. தகப்பனே என் வாழ்க்கையில என் கூடவே இருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே. இந்த உலகத்துல உம்மை சேவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தான் இருக்கு ஆண்டவரே. நன்றி நன்றி. அல்லேலூயா. என் பலவீனத்திலே பூரண பலத்தை தருகிறீரே, உமக்கு நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வெட்கப்படாம கூச்சப்படாம நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஆமென். நாம் விழுந்து போகாதபடிக்கு என்னை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி நன்றி. பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தார். பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தார். என் வாழ்வெல்லாம் வள்ளமாகும் வசந்தமே நீ வந்தார். என் நாவலெல்லாம் அரங்கேறும் ஆண்டவரே நீ வந்தார். ஆண்டவரே நீ வந்தார். பாலைவனம் சோலையாகும் பரமனை நீ நடந்தார். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பாலைவனம் சோலையாகும் பரமனை நீ நடந்தார். பூலோக வாழ்க்கையில் நீ நடந்த இடங்களை தியானித்து துதிக்கின்றேன். பூலோக வாழ்க்கையில் நீ நடந்த இடங்களை தியானித்து துதிக்கின்றேன். என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே, இருள்தனை விரட்டிடும் மெய்யான ஒளியே, பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தார். பாலைவனம் சோலையாகும் மனே நீ நடந்தார். எண்ணாத்துமாவே கலங்கிடாதே, கொண்டாட்டமாக துதித்தெழும்பு. எண்ணாத்துமாவே கலங்கிடாதே, கொண்டாட்டமாக துதித்தெழும்பு. துணையாளரே பங்காளரே, துணையாளரே பங்காளரே,
தினம் தினம் நலம் தரும் அன்பான மருந்தே, பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தால், பாலைவனம் சோலையாகும் பரமனே நடந்தான். இக்கால பாடுகள் எதிர் வந்தாலும் என்னாலும் என்னோடு இருக்கின்றீரே. இக்கால பாடுகள் எதிர் வந்தாலும் என்னாலும் என்னோடு இருக்கின்றீரே. உம்மார்பிலே நான் சாய்ந்திருப்பேன், உம்மார்பிலே நான் சாய்ந்திருப்பேன். உலகினை மறந்து நான் பாடி கழிப்பேன். பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தால், பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தால். என் வாழ்வெல்லாம் வளமாகும் வசந்தமே நீ வந்தால். என் நாவலெல்லாம் மனமாகும் ஆண்டவரே நீ வந்தார், ஆண்டவரே நீ வந்தார். பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தார். பாலைவனம் சோலையாகும் பரமனே நீ நடந்தார். என்னுடைய பிள்ளைகளாகிய இந்த 40 நாட்கள் ஜப நேரங்களிலே, இந்த 40 நாள் கூடுகையிலே நம்முடைய பாலைவன வாழ்க்கை சோலையாய் மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். வறட்சியான வாழ்க்கை செழிப்பா மாறணும். ஹல்லேலூயா. பாலைவனம் வாழ்க்கை நடந்து கஷ்டப்பட்டு, ஹல்லேலூயா, என் வாழ்க்கை மாற மாட்டேது, எப்ப பார்த்தாலும் பாலைவனம், நான் சோலைவனத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த 40 நாள் கூட்டத்திலே முடிவிலே நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய சபை சோலைவனமாய் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி, அதை பார்த்து, அதை விரும்பி ஓடி வர எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். என்னுடைய பாலைவனம் மாறப்போகிறது, என்னுடைய அனாந்தர வாழ்க்கை மாறப்போகிறது. ஆமென். என்னுடைய தரித்திர வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தர் எனக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். எனக்காக தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். எனக்காக நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென். எனக்காக பரலோகத்திலிருந்து நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தில் நிரப்ப போகிறார். ஆமென். மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும், ஊழியர்களை நம்பி ஏமாந்தது போதும், உறவுகளை நம்பி ஏமாந்தது போதும். இயேசுவை நம்பி நாம் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆமென். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாய் மாறப் போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த கோயிலுக்கு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாம் சேர்ந்து வாரும் ஐயா, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தீரே. மகபரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கிரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறைதனில் பெந்தைக்கோஸ்தை நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைக்கோஸ்தை நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்படியே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜோம் பண்ணிட்டு நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளில் ஆண்டோடைய பிள்ளைகளாக நிறைய சபைகளில் 40 நாள் கூட்டங்களை ஒழுங்கு செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நம்மளை போல எத்தனையோ சபையில்
இப்படிப்பட்ட கூட்டங்களை வச்சிருப்பாங்க. அதில் பங்கெடுக்கிற மக்கள், விசுவாச மக்கள், ஊழியர்கள் அதை சபையிலேருந்து நடத்தணும். ஆனால் சில ஊழியர்கள் ஆரம்பிச்சுட்டு வெளிநாடு போகிற ஊழியர்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா? வெளிநாடு போகிறவங்க, மற்ற காரியங்களில் போய் உலக காரியத்தில் ஈடுபடுறவங்கன்னா இருக்காங்க. அப்படின்லாம் இருக்கக்கூடாது பாருங்க. ஆனால் ஒரு ஊழியத்தில் ஊழியர் வந்து மக்களோடு இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புவார். இயேசு கிறிஸ்து பாருங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், தன்னுடைய சீடர்களோடு தான் இருப்பார். சீடர்கள் விட்டு நீங்கள் எங்கேயாவது பாருங்க, சீடர்கள் விட்டு எங்கேயாவது போனாரா? இல்லவே இல்லை. அவங்க கூட தான் அவருடைய சீடர்களோடு இருப்பார். சீடர்களும் அவரோடு இருப்பாங்க. அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றி காரணமே. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் பாருங்களேன், ஊழியக்காரர் இருக்கவே மாட்டார். ஊழியக்காரர் அங்கங்கே பிரயாணப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் கடந்து கூப்பாடு போடுவாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற வேண்டும். இன்னைக்கு கள்ள ஊழியர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா? சபையை உடைக்கிற ஊழியர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம சபையை குறை சொல்லுகிற ஊழியர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சுயநலத்துக்காக ஓடுற ஊழியர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறணும்னு சொல்லி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனே, அந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபைகளில் நடத்தப்படும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை போல ஊழியர்கள் ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும், ஆண்டவரே அவர்களை அதை கனப்படுத்தாமல் இருந்தாலும், அதில் அவர்கள் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவரே எங்களை நீர் விரும்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே ஆண்டவரே சபையோடு கூட சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், ஜெபிக்கவும் நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மக்கு நன்றி. இந்த நாட்கள் கூட சபையோடு கூட ஊழியர்கள் இருக்க வேண்டும் அப்பா. சபையை விட்டு தூரமாய் போகிறவர்களை நாங்கள் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு நான் நடத்திக்குவேன். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை எப்பயும் போல பெண்கள் அது நடத்துவாங்க. சரிங்களா? அதில் யாரும் கிடையாது. சனிக்கிழமை உங்களுக்கு சனிக்கிழமை கொயர் இருக்கும், அதனால் அன்னைக்கு கிடையாது. சரிங்களா? கொயர் மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆராதனுடைய ஒழுங்குகள் அன்னைக்கு தான் செய்யப்படும். அதனால் அந்த காரியங்கள்னால சனிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்காது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நடக்கும். அதில் தம்பி பிரபு அவர்கள் அவனுடைய வசனங்களை கொடுத்து அன்னைக்கு நடத்துவாங்க. சரிங்களா? அதனால் இதுதான். மற்ற எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நிர்மலா தொடர்புகளுக்கு அவங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்துக்கு நேராக நான் கடந்து போகலாம். சரிங்களா? நான் தியானத்துக்கு கொண்டு எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 12-13 வசனங்களை நம்முடைய தியானத்துக்காக எடுத்து வாசிக்கிறேன். ரோமர் 14:12-13. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பதாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்திலே எழுதியிருக்கிறார். பரிசுத்த பவுல் ரோம சபைக்கு இதை சொல்லுகிறார். சரிங்களா? ஆதலால் 12வது வசனம் மறுபடியும், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கணக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சார் தான், பாஸ்டராக இருந்தாலும் சார் தான், சுவிசேஷகராக இருந்தாலும் சார் தான், சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சார் தான், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, என்னை குறித்து நான் கணக்கு கொடுக்கணும். யார்கிட்ட? இயேசு இடத்துல நான் கணக்கு கொடுக்கணும். நான் என்னுடைய நிலைமைகள், என்னுடைய ஊழியங்கள் இல்லையா, இதெல்லாம் குறித்து நான் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்காத ஊழியம் கிடையாது. ஆண்டவர் கணக்கு கொடுப்பார். நீங்க அது ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேனே. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்து இவங்க கேர்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. யார் நம்மளை கேட்க போறா? ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், ஏன் இஷ்டப்படி செய்வேன். நீ நிறைய பேர் அப்படித்தான் என்ன பண்றாங்க, தங்களுடைய இஷ்டத்தை தான் நீங்க வைக்கிறாங்களோடைய கணக்கு கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை எல்லாம் மறந்து போயிடுறாங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு தான் கணக்கு கேட்பாரு. புறஜாதிகள் டைரக்டா பாதாளத்துக்கு போயிடுவாங்க. நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. அவங்கள பத்தினா நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாது. அவங்களுடைய மரணம் என்னைக்கு இருக்குதோ, மரித்த உடனே பாதாளத்துக்கு
பாதாளம் திறக்கும், பாதாளத்துக்குள்ள போயிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம பாதாளத்துக்கு போறவங்க அல்ல, பரதேசிக்கு போறவங்க. அதனால ஒவ்வொருவரும் தன்னை குறித்து, என்னை குறித்து நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு இந்த மாசத்துல, இந்த நாளில நான் என்ன செய்தேன் என்பதை குறித்து தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? 13ஆம் வசனம், அதுதான் முக்கியமான வசனமா நான் எடுத்திருக்கேன். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, இனிமேல் யாரையும் நீங்க குற்றம் சுமத்தாதீங்க. நீங்க குற்றம் சுமத்தாதீங்க. இவங்க அப்படி, இவங்களுக்கு அது இருக்குது, இவங்க இப்படி பண்றாங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. உங்களை சொல்றதுக்கு, அவங்களை குறித்து குறை சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. என்னை குறித்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களை குறித்து குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரிங்களா? அவர்களுடைய காரியங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அமைதியா போயிடுங்க. ஏன்னா அவங்களுடைய கணக்க தேவன் கேட்பார் இல்லைங்க. நீங்க கேட்க கூடாது. நீ அப்படி போன, நீ அப்படி பண்ண, இதெல்லாம் உங்க தேவையில்லை. இது தேவன் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்க கேட்கறீங்க. சில நேரம் தேவன் தான் கேட்பார். நீ ஏன் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மிஸ்யூஸ் பண்ண? சரிங்க. நீ கொடுக்கப்பட்ட பணத்தை ஏன் நீ மிஸ்யூஸ் பண்ண? கொடுக்கப்பட்ட வேலையை மிஸ்யூஸ் பண்ண? கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஏன் மிஸ்யூஸ் பண்ண? அவர் கேட்பாரு. நான் கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆகவே இன்னைக்கு அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு யாரு உரிமை கொடுத்தது? இல்லையா? நம்மளே எடுத்துக்கிறோம், உரிமையை எடுத்துக்கிறோம். நான் கேட்பேன், நான் பண்ணுவேன், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஊழியத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலையை பார்ப்போம். அடுத்தவங்க வேலை, அடுத்த குடும்பத்தில் இருக்க காரியம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. நான் சொல்றேன், உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். அதனால நான் நிறைய பேர் அதை நினைக்கிறதே இல்லை. அடுத்தவங்களையே பார்க்க, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க படார்னு பேசிடுறோம். ஆனா கணக்கு கொடுக்கணும். பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க. பேச்சனா பேசுறதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிறாதீங்க. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுத்தே ஆகணும். தேவன் கேட்பார். அதனால யாரும் கேட்க மாட்டாங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார். ஒரு வசனத்தை ஒன்று நான் காட்டுறேன் பாருங்களேன். தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்னவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அப்படின்னு போட்டு. இந்த பாருங்க, உங்களை குறித்து குற்றம் சாட்டினவர்களை தானியேல் அதை பத்தி கவலையே பண்ணல. என்னை பத்தி இப்படி குற்றம் சொல்றாங்களே, தேவையெல்லாம் பேசுறாங்களே, ஜோம் பண்றான்றாங்க, ராஜா மதிக்கலன்றானுங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவன் சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றா? மற்றவங்க சொல்றாங்க. ஆனா அதை குறித்து தானியேல் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதை பற்றி அவங்க மேல எந்த புகார் சொல்லல. ஆனா ராஜா கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நம்ம மற்றவங்களும் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ பண்ணலையோ, ராஜாவாகிய இயேசு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியாது, ராஜா கவனிச்சிட்டு இருக்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஜாடையா பேசுறீங்களா? நான் காதுக்குள்ள ஓதுறீங்களா? என்ன வெளியரங்கமா பேசுறீங்களா? மறைமுகமா பேசுறீங்களா? எல்லாவற்றையும் நம்முடைய பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தானியேல் மேல் குற்றச்சாட்டின மனுஷரோ என்னவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பிரியமானவர்களே, இதுதான் கணக்கு கேட்பார் என்று உங்களுக்கு ரோமர்ல நான் சொன்னேன். ரோமர் 14:13 அவர் கணக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு அவங்க குற்றம் சொல்லிட்டாங்க, தானியேலை தூக்கி கெபியில தூக்கி போட்டாச்சு. ஆனா தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி வச்சுட்டாரு.
அதனால சிங்கத்தினால ஒண்ணுமே பண்ண முடியல. சிங்கம் மிரண்டு போயிடுது. சிங்கம் தானியேலை பார்த்து ஒளிஞ்சுக்குச்சு. சிங்கம் தானியேலை போட்டு படுத்துக்குச்சு. ஆனா பசியோடு இருக்க சிங்கம் இப்ப தானியேலை பார்த்த உடனே மடங்கிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உண்மையா இருந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமா எத்தனை வாய்கள் திறந்தாலும், சிங்கங்களை போல உங்களை சீறி வருகிறவளா இருந்தாலும் அமைதியா போயிடுவாங்க. அடக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். ஆமா, மனுஷன் நீ வாய் பேசலாம், வாய் ஜவால் அப்படி விடலாம், ஆனா எல்லாவற்றையும் அடைக்க ஆளுகிறவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாருங்க. அது பசி, கொலை பசி, யார் போட்டாலும். இப்ப பாருங்க, அவங்க போட்ட உடனே நீங்க பாருங்க 24ஆம் வசனத்துல, சிங்கங்களின் கெபியிலே போட்ட அவள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, அந்த அந்த சிங்கம் தங்குறதுக்கு ஒரு கெபிமா இருக்கும், அதுக்குள்ள தானியேல் ஒரு நீதிமானை பழி சொன்னினவர்கள், ஒரு நீதிமானை குற்றப்படுத்தினவர்கள், தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை அவமானப்படுத்தினவர்கள், இன்றைக்கு அவர்கள் கெபிக்குள் போவதற்கு முன்பதாக சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை என்ன செய்ய விழுங்கி போட்டது, கடித்து பாய்ந்து அவளை தின்று போட்டது. ஆகவே கணக்கு ஒப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு. கணக்கு அவர்தான் கேட்பாரு, அவர்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும். அதனால அந்த பயம் நம்மளுடைய உள்ளத்துல இருந்தா யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். அசால்ட்டா, கேர்லெஸ்ஸா, அப்படியே போற வாக்குல எந்த ஒரு பெண்ணையோ, எந்த ஒரு ஆணையோ, எந்த ஒரு குடும்பத்தையோ குற்றப்படுத்துற வேலையா இருந்தா விட்டுருங்க. நீ கணக்கு கொடுக்கணும். நீ கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். நமக்கு அவருக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அது வெளிப்பாடு. தேவன் அவர்களை விசாரிப்பார். ஆனா நம்ம விசாரிக்கிறதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா சொல்லுங்க? நீ நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாருங்களேன், நான் சொல்லியே முடிக்கிறேன் பாருங்க. யோவான் 8:10 ஒரு விபச்சாரி ஸ்திரியை கொண்டு வராங்க, இயேசு இடத்துல கொண்டு வராங்க. ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் அவரை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா இவங்க கொல்லணும், அழிக்கணும், ஒழிக்கணும், எரியணும், விரட்டணும், துரத்தணும், இப்படி நினைக்கிறாங்க ஊர் மக்கள். விசாரிக்கிறவர், கணக்கு கேட்கிறவர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை மறந்துட்டாங்க. அதனால அவரை தடுத்துறாங்க, ஓடுறாங்க. ஊரை விட்டு ஓடு, சபையை விட்டு ஓடு, தேசத்தை விட்டு ஓடு, வீட்டை விட்டு ஓடு சொல்றாங்க. ஆனா இங்க நடக்கிறது என்ன? அவள் மேல் குற்றம் சாட்டுற உடனே இயேசு விடத்தை வர்றாங்க. இயேசுவை பார்த்த உடனே குற்றம் சாட்டுறாங்க. இவள் யார் தெரியுமா? ஒரு விபச்சாரி. இவள் கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டவள், மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லணும், அதனால நான் கொல்ல போறோம். இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லல, அமைதியாக இருந்தார். தலையை குனிந்து கீழே ஏதோ ஒன்று எழுதிட்டு அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் வெட்கப்பட்டு விரக்தி அடைந்து அந்த இடத்தை விட்டு அப்படியே காலி பண்ணி போயிட்டாங்க. யோசித்து பாருங்க, கணக்கு கேட்கிறவர் அவர் இருக்காருங்க, பதில் கொடுக்கிறவர் அவர் இருக்காருங்க. இவங்க யார் அவளை தண்டிக்கிறதுக்கு? இவர்கள் யார் அவளை கேள்வி கேட்கறதுக்கு? இன்னைக்கு நம்ம ஏசு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏசு என்ன செய்யறாரோ அவர் விசாரிக்கிறார், அவருக்கு அதுக்குரிய பரிகாரம் கொடுக்கிறார். நீ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேவையில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கு தேவன் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு வசனம் ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரு? தேவன் நான் தெரிந்து கொண்ட மனுஷனோ மனுஷியோ அவர்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நான் மீட்டு இருக்கிறேன். அவர்களை குற்றம் சாட்டுக நீயா? இயேசு கிறிஸ்து மேல பரிசேயர்கள் குற்றம் சாட்டுறாங்க, யூதர்கள் குற்றம் சாட்டுறாங்க, ரோமர்கள் குற்றம் சாட்டுறாங்க, எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. அவர் வாயே திறக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தினுடைய குற்றச்சாட்டுகள் மாயையானது, பொய்யானது. அதனால இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. உங்களை பற்றி அவதூறு பேசுறாங்களா,
அமைதியா இருங்க. அந்த 40 நாளுக்குள்ள பாருங்க என்ன நடக்கும். அதனால தேவன் நமக்காக வைராக்கியம் கொள்கிற தேவன். விபச்சாரிய ஸ்திரிக்காக வைராக்கியம் கொண்டான். அவர்கள் நல்லவங்க மாதிரி, இவன் மட்டும் கெட்டவங்க மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க. இல்லை, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்கள். அதை புரியாம என்ன பண்றாங்க, இந்த மனுஷியை பிரிச்சு, இந்த மனுஷியை அவமானப்படுத்தி, இந்த மனுஷியை நிந்தித்து, இந்த மனுஷியை தூசித்து, இந்த மனுஷிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு விரும்புறாங்க. பிரியமானவர்களை, இப்படி நினைக்கிறவர்களை போன பிப்ரவரி மாதம் கூட ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி அதுவும் துபாயில் ஒரு இந்திய ஒரு பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணு குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க 2021 வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது அந்த வீட்டு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற எதுவும் மிஸ்டேக் பண்ணி அந்த குழந்தை செத்து போச்சு. சரிங்களா? அது விசாரணைன்னு நிரூபணமாகி கடைசியில் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குன்னா மரண தண்டனை கொடுத்துருச்சு. இந்திய அரசாங்கம் எவ்வளோ போராடுது, அந்த அந்த அம்மாவை மீட்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய போராடுது. ஆனால் அரபு நாட்டுடைய சட்டம் வந்து பெரியவர்களுக்கு ஏதாவது தீமை செஞ்சால் கூட மன்னிச்சிடலாமா, ஆனால் குழந்தைகளுக்கு தீமை செஞ்சால் அவங்களை மன்னிக்கவே முடியாதா. ஆனால் இந்தியா எவ்வளோ போராடி கூட ஒன்றும் பண்ண முடியல, மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாயிற்று. இது பாருங்க, மரண தண்டனை கொடுப்பதற்கு அந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்குது. நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அவன் நல்லவங்க, அவன் எனக்கு விரோதிங்க, அதனால வெட்டி சாவடிச்சிருவேன் அப்படி சொல்றது நியாயமா? இல்லை. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப பயந்து, என்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால அவருடைய என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய கிரிகளையும் அவர் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால தேவன் தெரிந்து கொண்டவருமே குற்றம் சாட்டுகிறவர் யார்? ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்களேன். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோப்பு, அதை மட்டும் வாசம் டக்குன்னு நேரம் வந்து பட்டுன்னு ஓடி சொல்லிட்டீங்களா? சரி, நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனித்தீர்கள்னா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். யாக்கோப்பு 4:12 நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றவாளியாக்குறதுக்கு நீ யார்? இந்த பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவர் தான், ஒருத்தர் தாங்க நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் காப்பாத்துறதும் அழிக்கிறதும் அவர் தாங்க, அவர் ஒருத்தர் தாங்க. கீழே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றவாளியாக்குறதுக்கு நீ யார்? நீ யார்? அவங்கள கை நீட்டி விரல் நீட்டி அவமானப்படுத்துறதுக்கும் நிந்திக்கிறதுக்கும் தூசிக்கிறதுக்கும் நியாயத்தை நீ யார்? ஆகவே நம்ம சபையில அதை யாரையும் நீங்க குற்றவாளியா தீக்க ஆசைப்படாதீங்க. உங்க குற்றத்தை தேவ சமூகத்தில் போய் பாருங்க, உங்களுக்கு அழகா சொல்லி கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இப்படி சொல்லி இருப்பாருங்க. நான் வாசித்து முடிச்சிடறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சியும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். நான் சொல்றேன், அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்துவான் என்று சொன்னார், அவன் தாழ்த்தப்பட்டு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு போயிடுவான்னு சொல்லி பைபிள போட்டிருக்கணும். சரிங்களா? 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நீங்க வீட்டு போய் பாருங்க. நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டு அவன் போயிடுவான். ஆண்டவர் தள்ளிடுவார், ஆண்டவர் தாழ்த்திடுவார். நீ அமைதியா இருக்கு, நீ வாயை வச்சுட்டு கம்முன்றுங்க, அமைதியா நின்று பாருங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் நிற்கிற நீங்க பார்க்கலாம். நீங்க ஏத்தி பேசிட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. ஆகவே உன்னை குற்றம் சாட்டுகிறவன் குற்றப்படுத்துகிறவன் அவன் தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னான். அமைதியோடு கூட பொறுமையோடு சகித்து இயேசுக்காக
உங்கள் காத்திருங்கள், நிச்சயமாகவே தேவன் உங்க பக்கத்திலே நின்று வெற்றியை கொடுப்பார். ஆகவே தேவன் அவர் தான் விசாரிக்கிறவர். அதனால நீங்க யாரையும் விசாரிக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. தேவனுடைய கையில் விடுங்க, தேவன் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட உடைய சமூகத்தில் வரும்படியாகவும், உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், ஆராதிக்க முடியாத பாடல் பாடும்படியாக எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரு மேலும் உடைய கிருபை இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துக்கிறோம், உடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். வரும்போது பாதுகாப்போடு கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது உடைய பாதுகாப்பை தந்துடணும். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென்.